நடிகர் விஜயகாந்த் தேமுதிக என்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார். அவர் இறந்த பிறகு அவரது மனைவி பிரேமலதா நாயுடு அந்த கட்சியை எடுத்துக்கொண்டார். விஜயகாந்துக்கும் பிரேமலதா நாயுடுவுக்கும் 2 மகன்கள் பிறந்திருக்கிறார்கள். அந்த 2 மகன்களுக்கும் தற்போது 35 வயது கிட்டத்தட்ட ஆகிறது. ஒருவர் பெயர் விஜய பிரபாகரன், இவர் மூத்தவர். 2வது மகன் பெயர் சண்முக பாண்டியன், இவர் இளையவர். கிட்டத்தட்ட இவர்களுக்கு 35 அல்லது 36, 37 வயதாகிறது. இப்படி வயதாகியும் கூட இவர்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. பல இடங்களில் பெண்கள் பார்த்தும் எந்த பெண்ணும் இவர்களை பிடிக்கிறது என்று கூறவில்லை. மூத்த மகனுக்கு ஒரு இடத்தில் பிரேமலதா நிச்சயம் செய்தார். அந்த பெண்ணோடு திருமணம் நடந்துவிடும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த மணப்பெண், இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவில்லை, மிகவும் கருப்பாக இருக்கிறார், ஆகவே எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்தி விடுங்கள் என்று கூறிவிட்டார். அதன்படி அந்த கல்யாணம் நின்று போனது. 2வது மகனுக்கும் பெண் பார்க்க பல இடங்களில் அலைந்து திரிந்தார் பிரேமலதா. அவரும் கருப்பாக இருப்பதாக கூறி பெண்கள் நிராகரித்தார்கள். எங்கு போனாலும் இவர்கள் 2 பேருக்கும் பெண் கிடைப்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. 2 பேருமே மிகவும் காக்கா கருப்பாக இருப்பதாக பலரும் கூறியதால் இவர்களை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் மணப்பெண்கள். இப்படி போய்கொண்டிருக்கிறது இவர்களது நிலைமை. 7 கழுதை வயதாகிறது, இன்னும் 2 பேருக்கும் கல்யாணம் செய்யவில்லையா என்று அவரது உறவினர்கள், பிரேமலதாவின் உறவினர்கள் அவரை கேட்கிறார்கள். என்ன செய்வது, பெண் கிடைக்கவில்லையே என்று அதற்கு பதில் கூறி வருகிறார் பிரேமலதா. என்றாலும் கூட அவரது உறவினர்கள் யாரும் பெண் தர முன்வரவில்லை. பிரேமலதாவிடம் கொஞ்சம் நகையும் பணமும் சொத்தும் இருக்கிறது. விஜயகாந்த் சம்பாதித்த சொத்துக்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட 2 பேருக்கும் மணப்பெண் அமையவில்லை. 2 பேருமே அரசியலையும் சினிமாவையும் கவனித்து வருகிறார்கள். இந்த 2 பேரையும் அரசியலில் இறக்கி எம்எல்ஏ எம்பி ஆக்கிவிட்டால் பிறகு தானாகவே திருமணம் நடந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறார் பிரேமலதா. அப்போதுதான் மணப்பெண் வீட்டாரிடம் மிகப்பெரிய தொகையை வரதட்சணையாக பெற முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் பிரேமலதா. இவரது நம்பிக்கை பொய்த்துவிடும் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். ஏனென்றால் இந்த 2026ஆம் வருட தேர்தலில் பிரேமலதா நாயுடுவும் தோற்றுவிடுவார், அவரது மகன் போட்டியிடும் தொகுதியிலும் அவர் தோற்றுவிடுவார் என்றே பலரும் கூறி வருகிறார்கள். ஆகவே இவர்களது அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தலோடு முடிந்து விடுகிறது. இதன் பிறகு இவர்கள் முற்றாக அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டு விடுவார்கள். அதன் பிறகு இவர்கள் சினிமாவில்தான் காலூன்ற வேண்டும். சினிமாவை வைத்துத்தான் இவர்களது மற்ற செயல்பாடுகள் இருக்கிறது. என்ன செய்வார் பிரேமலதா, அவரது மகன்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பிரேமலதாவின் மகன்களுக்கு திருமணம் நடக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தல் முடிந்தால்தான் இவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஜோசியர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் இவர்கள் 2 பேருக்கும் தோல்வியை தரும் ஒரு தேர்தலாகவே அமைந்திருக்கிறது.